வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வந்து கேரக்டர் ஸ்கெட்ச் பார்க்க போறோம். ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற பிளேயோட கேரக்டர் ஸ்கெட்ச் தான் பார்க்க போறோம். இந்த ஆல்கெமிஸ்ட் பிளே எழுதினவங்க வந்து பாத்தீங்கன்னா பென் ஜான்சன். பென் ஜான்சன் வாஸ் அன் இங்கிலீஷ் பிளேரைட் அண்ட் போயட். ஸோ அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேரைட்டாவும் போயட்டாவும் இருந்திருக்காங்க. The Alchemist is a comedy play written by English playwright Ben Jonson. First performed in 1610 by the King's Men, it is generally considered Jonson's best and most characteristic comedy. Alchemist அந்த play வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பென் ஜான்சன் எழுதியிருக்காங்க இல்லையா, அதுலேயே ஒரு பெஸ்ட் பிளேயா வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேயை வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ்மேன் வந்து 1610 வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம பிரீஃபா பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டைட்டில் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபேஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா த ஹவுஸ் கீப்பர். டால் காமன் தேர் கொலீக், அதாவது த ஃபேஸோட சேர்ந்து அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் டேப்பர், டேப்பர் வந்து அவரோட ப்ரொஃபஷன் வந்து பாத்தீங்கன்னா லாயர் கிளர்க்கா இருக்கிறாரு. ட்ரக்கர் வந்து ஒரு டொபக்கோ மேன். லவ்விட், அவர் வந்து மாஸ்டர் ஆஃப் த ஹவுஸ். சார் எபிக்கூர் மேமன், அவர் வந்து ஒரு நைட்டு. நைட்டுன்னு சொன்னா நம்ம வந்து சோல்ஜர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் பெட்ரினக் சர்லி, ஏ கேம்ஸ்டர். ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் எபிக்கூர் மேமனோட ஃப்ரெண்டு. ட்ரிபுலேஷன் ஹோல்சம், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் ஆஃப் ஆம்ஸ்டர்டாம். அப்புறம் அனனியஸ், எ டீக்கன்டர். ஸோ அந்த சர்ச் இருக்கு இல்லையா ஆம்ஸ்டர்டாம்ல, அதுல வந்து அனனியஸ் வந்து டீக்கனா இருக்கிறாரு. அப்புறம் கேஸ்ட்ரல் த ஆங்கிரி பாய். ஸோ கேஸ்ட்ரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேம் பிளான்ட்டோட பிரதர் தான் இந்த கேஸ்ட்ரல். ஸோ அவர் பேசிக்கா அவரோட கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா டக்குன்னு வந்து கோவப்பட்டுடுவாரு. அப்புறம் டேம் பிளான்ட், ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரலோட சிஸ்டர். டேம் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடோவா இருக்கிறாங்க. அப்புறம் நெய்பர்ஸ், ஆஃபீஸர்ஸ், அட்டண்டன்ஸ் எக்ஸெட்ரா. இந்த ஆல்கெமிஸ்ட் பிளே ஃபுல்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல தான் வந்து நிகழ்வு பெற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நம்ம இந்த ஆல்கெமிஸ்ட் பிளேல ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேரக்டர் வந்து சப்டில். Subtle, the alchemist, a moldy, disreputable cheat, joining forces with Jeremy Butler and Doll Common. He uses his fund of scientific and pseudo-scientific jargon to fleece the gullible. Subtle வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்கெமிஸ்டா இருக்காரு. ஸோ ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி இப்போ சாதாரண ஒரு கல்லை வந்து ஒரு சக்தி வாய்ந்த கல்லை மாற்ற முடியும். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனா பண்ணுவாங்க. பட் நம்ம சப்டில் வந்து உண்மையான ஆல்கெமிஸ்ட் கிடையாது. அவரோட லெபார்டரி, அவர் யூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக தான் அவர் பண்ணுவாரு. அவர் ஒரு உண்மையான நியாயமான ஆல்கெமிஸ்ட் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மி பட்லரோடையும் டால் காமனோடையும் சேர்ந்து தன்னோட சயின்டிஃபிக்கான மூளையை யூஸ் பண்ணி மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக தான் எல்லாமே பண்ணுவாரு. He promises large returns from transmutation of metals, astrological prophecies, physical nostrums, or whatever seems most likely to entrap his victims. ஸோ விக்டிம்ஸாக வருவாங்க இல்லையா, ஸோ அவர்கிட்ட யார் யார் ஏமாறுறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சாதாரண மெட்டலை நான் வந்து கோல்டாக மாற்ற முடியும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து நாடி ஜோதிடம், நட்சத்திரங்கள், உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தீர்க்க தரிசனமாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துவார். இது மூலமா வந்து அந்த சப்டில் கிட்ட வந்து ஏமாறுறவங்க வந்து பணம் கொடுக்கறதாகட்டும், பொருட்கள் கொடுத்து ஏமாறதாகட்டும், இந்த மாதிரி அவங்க கொடுக்கறதெல்லாம் ஏமாத்தி பொடுங்கிட்டு அவங்களையும் கடைசியில நம்பிக்கை துரோகம் பண்றதா சப்டிலோட வேலை. When the master of the house returns, he is forced to take flight without his gains. ஸோ நம்ம சப்டில் ஒரு வீட்டில் இருப்பாரு. அந்த மாஸ்டர் வந்து அந்த வீட்டோட சொந்தக்காரர் திரும்ப வந்த உடனே சப்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேயோட கடைசியில வந்து அந்த வீட்டோட காம்பவுண்ட் ஏறி குதிச்சு ஓடி போயிடுவாரு. அடுத்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ். ஸோ இவரோட ரியல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மி. இவர் வந்து ஒரு பட்லரா இருப்பாரு. ஆனா அவரோட மாஸ்டர் இல்லாத டைம்ல என்ன பண்ணுவாருன்னா தன்னோட நேமை வந்து ஃபேஸ்னு மாத்திக்குவாரு, லங்ஸ்னு மாத்திப்பாரு. ஸோ ஃபேஸோட ரியல் நேம் வந்து ஜெர்மி. அவர் செய்யற வேலை வந்து பாத்தீங்கன்னா பட்லர் வேலை. Subtle's contact man who furnishes his master's house as the alchemist headquarters. ஸோ இந்த ஃபேஸ் வந்து என்ன பண்றாருன்னா தன்னோட மாஸ்டர் வந்து வீட்டுல இருந்து கிளம்பி தாங்கிட்ட வீட்டை பொறுப்பா கொடுத்துட்டு போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வீடை வந்து ஃபுல்லா ஏமாத்துறதுக்காகவும் சீட் பண்றதுக்காகவும் ஒரு ஆல்கெமிஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸா மாத்துவாரு. அதாவது என்ன அப்படின்னா மற்றவங்க கிட்ட வந்து என்ன இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, சப்டில்னு இருக்காரு, ஸோ அவர் வந்து
ஒரு பெரிய ஆல்கமிஸ்ட், அவரால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ் வந்து சப்டில் கூட கூட்டு சேர்ந்துட்டு நிறைய திருட்டுத்தனங்கள் பண்ணுவாரு. He is a resourceful, quick-witted improviser, disguised as a rough, blunt captain. He entices victims to the house. ஸோ அவரோட ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா பட்லர். ஆனால் அவர் வந்து தன்னோட மாஸ்டர் வீட்டிலேருந்து கிளம்பின உடனே தன்னை வந்து ஒரு கேப்டனாக, ஒரு ரிட்டையர்டான கேப்டன் மாதிரி அவர் காட்டிக்கிறாரு. When his master Lovett returns home unexpectedly, he arranges a marriage between Lovett and the widowed client, thereby escaping punishment. ஸோ இவரோட திருட்டுத்தங்கள் எல்லாமே வந்து தன்னோட மாஸ்டர் லவ்விட்டுக்கு வந்து தெரிஞ்சிடும். அவர் லவ்விட் வந்து கடைசியில் திரும்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்டரை வந்து தனக்கு வந்து எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துடக்கூடாது, அவர்கிட்ட தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட மாஸ்டரோட மைண்டையே சேஞ்ச் பண்ணி அவருக்கு வந்து டேம் கிளைண்ட்டை வந்து மேரேஜ் பண்ணி வச்சுடுவார், ஏன்னா தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக. அடுத்த கேரக்டர் வந்து டால் காமன். டால் காமன், the third of the tricksters, the common mistress of the other two. So டால் காமன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூட். அவங்க வந்து ஃபேஸோடையும் சேர்ந்துக்கிட்டு சப்டலோடையும் சேர்ந்து கூட்டு வச்சுக்கிட்டு எல்லா திருட்டுத்தனங்களும் பண்ணுவாங்க. her dominant personality keeps her quarrelsome cohorts in line. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் குவாரல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸ் கிட்டையும் சப்டில் கிட்டையும் டாமினேட் பண்ணுவாங்க. She can act various roles such as an exotic lady or the queen of the fairies to carry out Subtle's various schemes. ஸோ இந்த டால் காமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபேஸோ இல்லை சப்டலோ என்ன ரோல் ப்ளே பண்ண சொன்னாலும் அதுக்கேற்றபடி ப்ளே பண்ணுவாங்க. ஒரு ரிச் லேடியை அவங்கள வேஷம் போட சொன்னால் அதுவும் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு குவீன் ஆஃப் ஃபேரிஸை வேஷம் போட சொன்னால் அதுவும் பண்ணுவாங்க. Along with Subtle, she is forced to flee with the G's of face following her. ஸோ இந்த பிளேயோட எண்டில் வந்து என்ன ஆகும்னா சப்டில் வந்து அந்த லவ்விட்டோட காம்பவுண்டில் ஏறி பின்னாடி பக்கமாக குதிச்சு போவார். அதே மாதிரி டால் காமனும் அவங்க கூட சேர்ந்து ஏறி குதிச்சு போயிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்காமல் இருக்க. பெட்டினெக் சர்லி. Pertinax Surly, a sort skeptic who prides himself on being too astute to be tricked. ஸோ Pertinax Surly வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் கிட்டையும் சப்டில் கிட்டையும் ஏமாறுற ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இவங்களோட குற்றங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கண்டுபிடிச்சிடுவார். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு ஸ்பானிஷ் டான் மாதிரி வேஷம் போட்டு வருவார். அவர் சார் எபிகோர் மேமனோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, பட் கடைசியில் அவரும் ஏமாந்துடுவார். First coming to the alchemist as a friend of Sir Epicure Mammon, he returns disguised as a Spanish don, planning to save the widow blind from Subtle and Face and to marry her. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸோட ஆக்டிவிட்டிஸும் சப்டிலோட ஆக்டிவிட்டிஸும் அவருக்கு எதுவுமே பிடிக்காது. ஸோ இதனால என்ன பண்ணுவார்னா ஒரு ஸ்பானிஷ் டான் மாதிரி அவர் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வேஷத்தில் வருவார். ஸோ ஸ்பானிஷ் டானாக வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்டில்கிட்டையும் ஃபேஸ்கிட்டையும் சொல்லி ஏமாற்றி அந்த விடோ டேம் பிளைண்ட்டை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஆனால் அது நடக்காது. ஹீ இஸ் டிரைவன் அவே பை கேஸ்டில் அண்ட் லூசஸ் த விடோ டு லவ் இட். ஸோ கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவரோட ஆசை நிறைவேறல. கேஸ்டில் டேம் பிளைண்ட் பிரதர் வந்து அவங்கள விரட்டி விட்டுறாங்க. அதே மாதிரி டேம் பிளைண்ட் அவர் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த விடோ வந்து அந்த லவ் இட் வந்து மேரேஜ் பண்ணிப்பாரு. ட்ரிபுலேஷன் ஹோல்சம் அண்ட் ஆயிலி பியூரிட்டன் ஹிப்போக்ரைட் ஃப்ரம் ஆம்ஸ்டர்டாம். ஸோ வந்து ட்ரிபுலேஷன் ஹோல்சம் வந்து யார் அப்படின்னா ஒரு புனிதர்னு சொல்றாங்க. ஸோ அவர் வந்து ஒரு சர்ச் மெம்பரா இருக்காரு. எங்கன்னா ஆம்ஸ்டர்டாம்ல. Being quite willing to compromise his conscience for profit, he has difficulty restraining his uncompromising companion Deacon Ananias. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் பர்சன்ஸாக இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப ஒரு நேர்மையான பர்சனாக இல்லை. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஆல்கமிஸ்ட் கிட்ட வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கேட்பாங்க. ஸோ சப்டில் வந்து சொல்லுவார் என்கிட்ட ஒரு ஃபிலாசபர் ஸ்டோன் இருக்கு, அதை வச்சு எல்லாமே நான் வந்து மெட்டல்ஸ் எல்லாம் கோல்டாக மாற்றிடுவேன், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிபுலேஷன் ஹோல்சம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சப்டில் அப்படி சொன்னோன்னே இவர் என்ன நினைப்பார் அப்படின்னா நமக்கும் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் வேணும், அப்போ தான் நமக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும். ஸோ அந்த லாபம் நிறைய கிடைச்சிச்சுன்னா நம்மக்கிட்ட நிறைய பணம் வந்துச்சுன்னா நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றி மற்றவங்களுக்கு சொல்லலாம், நம்ம மதத்தை பரப்புறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அவரோட கம்பெனி வந்து யார் அப்படின்னா டீக்கன் அனானியஸ். இவர் வந்து ஒரு ஹிப்போக்ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேம் பிளைண்ட். Dame Pliant, an easygoing, attractive young widow, affianced to drunkard but perfectly willing to accept another husband. ஸோ இந்த டேம் பிளைண்ட் வந்து ரொம்ப யார்கிட்ட ஈஸியாக பழகக்கூடியவங்க, ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கும் ட்ரக்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட் ஆனாலும் யாரை வேணாலும் அவங்க மேரேஜ் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க.
Subtle and Face both hope to marry her, but the latter decides that it is safer to hand her over to Lovett, his master. ஸோ சப்டிலுக்கும் ஃபேஸ்க்கும் போட்டி நடக்கும், யார் டேன் பிளான்ட்டை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பெட்டினெக்ஸ் ஏர்லியும் டேன் பிளான்ட்டை மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் லாஸ்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா லவ்விட்டு கிட்ட டேன் பிளான்ட்டோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும். சப்டிலும் ஃபேஸும் வந்து நமக்கு வந்து டேன் பிளான்ட் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு லவ்விட்டு கிட்ட மேரேஜ் பண்ணி கொடுத்துடுறாங்க. Lovett, the master of the house who has left London because of the plague. ஸோ லவ்விட்டுங்கிறவர் தான் அந்த லண்டன்ல இருக்கிற வீட்டு இருக்கு இல்லையா, ஜெர்மி பட்லர் கிட்ட வந்து தன்னோட வீட்டை கொடுத்துட்டு போறாரு. அவர் ஏன் லண்டன்ல இருந்து இந்த கதையோட ஆரம்பத்துல போவார் அப்படின்னா, லண்டன்ல வந்து நிறைய கொள்ளை வியாதிகள் வந்து வர ஆரம்பிக்கும், பிளேக்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ தனக்கு அந்த வியாதி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. His absence sets up the plot and his return resolves it. ஸோ அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே, அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சால்வ் ஆயிடுது. He drives away Subtle, Doll and their victims, and he forgives Jeremy Butler. Then Butler arranges a marriage between his master and the rich young widow Jane Plant. ஸோ அவர் வீட்டுக்கு வந்த உடனே அந்த சட்டில், டால் காமன் அவங்கள வந்து வீட்டுல இருந்து விரட்டி விட்டுறாரு. அதே மாதிரி இந்த ஜெர்மி பட்லர் கிட்ட யார் யார் ஏமாந்தாங்களோ எல்லாரையுமே அவர் வீட்டுல இருந்து அனுப்பிடுறாரு. ஸோ தன்னோட பட்லர் ஜெர்மியை வந்து லாஸ்ட் அவர் மன்னிச்சிடுறாரு. எதுக்காக அப்படின்னா அவருக்கும் ரிச் யங் விடோ டேன் பிளேண்ட்டுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஜெர்மி பட்லர் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தன்னோட பட்லரையே அவர் வந்து மன்னிச்சிடுறாரு. Jeremy is Master Lovett's butler. He is known to his friends as Face, while Lungs is the persona Jeremy assumes as the alchemist assistant. So the Jeremy Butler தான் நம்ம ஆல்ரெடி ஃபேஸ்ன்னு பார்த்தோம். ஃபேஸ், ஜெர்மி பட்லர், லங்ஸ் இந்த 3 கேரக்டரும் ஒரே பர்சன் தான். இவர் வந்து மாஸ்டர் லவ்வட் கிட்ட பட்லரா இருக்கிறாரு. ஸோ அவரோட மற்ற நண்பர்களுக்கு வந்து அவரை எப்படி தெரியும்னா ஃபேஸ்ன்னு தெரியும். அதே மாதிரி இந்த விக்டிம்ஸ் நிறைய பேர் வருவாங்களே, இவங்க கிட்ட நிறைய பேர் ஏமாறுவாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து சட்டில் ஒரு ஆல்கமிஸ்டாவும் அந்த ஆல்கமிஸ்டுக்கு அசிஸ்டண்டாவும் லங்ஸ்னு ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெர்மி பட்லர் தான் இந்த லங்ஸ் அப்படிங்கிற பர்சனோட வேஷத்தை போடுவாரு. Knowing that while the plague continues to claim victims, Lovett will remain absent, Jeremy decides to offer the home and his services to an acquaintance, Subtle, and his partner Doll, so that they can prepare an elaborate swindle. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க மாஸ்டர் லவ்வட் வந்து வீட்டிலேருந்து கிளம்பின உடனே இந்த மாஸ்டர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலான்னா சப்டில்லையும் டால் காமனையும் கூட்டு சேர்ந்துட்டு நிறைய பணத்தை சுருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏமாற்றி பணத்தை சுருண்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. He is smart and inventive. In his disguise as Face, he is able to recruit new victims to the house and the swindle. ஸோ வந்து ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரை மாற்றிக்கிட்டு கேப்டனை விஷயம் போட்டு நிறைய பேரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்க கிட்ட நிறைய பணம் பொருட்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து நல்லா திருட்டுத்தனம் பண்ணுறதுல விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்மார்ட் பர்சனாக இருக்காரு. When Lovett returns unexpectedly, Jeremy offers marriage to the rich widow Dame Plant as a means of escaping punishment. ஸோ தன்னோட மாஸ்டர் வீட்டுக்கு வந்த உடனே இவர் வந்து பனிஷ்மெண்ட் தப்பிக்கிறதுக்காக மாஸ்டருக்கே விடோ டேம் பிளான்ட் வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறாரு. Lungs is an appropriate name for one who assists an alchemist with the dark and shadowy process of turning base metals into gold. His name conjures up the smoky furnace of the alchemist laboratory. ஸோ இந்த லங்ஸுங்கிற நேம் வந்து சும்மா ஒரு டெஃபினிஷன் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த ஆல்கமிஸ்டுக்கு அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. Since alchemy is also associated with Saturn, lungs also suggest the fires and smoke of hell. Face is symbolic of the many faces, names and characters that Jeremy can assume depending on his need and audience. அடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிள் ட்ரக்கர். Drugger is a tobacconist who is also a victim of the swindlers. ஸோ ட்ரக்கர் வந்து அவரோட ப்ரொஃபஷன் வந்து என்னன்னா டொபாக்கோ சேல்ஸ் பண்ணுறவர். இவர் வந்து நிறைய டொபாக்கோ கொண்டு வந்து இந்த ஃபேஸ் கிட்டையும் சட்டில் கிட்டையும் டால் காமெண்ட்டையும் கொடுத்து ஏமாந்துடுவார். Drugger is seeking a magic that will tell him where to place the doors of his new shop and where to store certain goods so that he can make more money and be successful in his enterprise. ஸோ ட்ரக்கர் வந்து எதுக்காக நம்ம சப்டிலையும் ஃபேஸையும் தேடி வராரு அப்படின்னா, அவர் வந்து புதுசாக ஒரு டொபாக்கோ ஷாப் வந்து திறக்க போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன அப்படின்னா, தனக்கு வந்து குவீன் ஆஃப் ஃபேரிஸ் வந்து ஒரு தரிசனம் மாதிரி தரணும்
நீங்க எந்த இடத்துல தான் கடை கட்டணும், நீங்க எந்த இடத்துல தான் உங்க கடையோட கதவுகளை வைக்கணும், நீங்க எந்த இடத்துல தான் நிறைய பொருட்களை வைக்கணும். அதாவது வாஸ்து சாஸ்திரப்படி நீங்க எல்லாமே பண்ணுனீங்க அப்படின்னா அவர் ஆசைப்படுறாரு தனக்கு மணி கொட்டோன்னு கொட்டும், அதே மாதிரி பிசினஸும் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட தேடி வராரு. The swindlers tell Drugger that it will be his fortune to enjoy great success and that he will achieve a position beyond his youthful years. ஸோ இந்த ஏமாத்துக்காரங்க ஃபேஸ் அண்ட் சப்டில் வந்து இந்த ட்ரகர் கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய சக்ஸஸ் வரப்போகுது, நிறைய ஃபார்ச்சூன் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங் ஏஜ்லேயே வந்து வேற லெவலில் வந்து உங்கள் பொசிஷன் எல்லாமே போக போகுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ட்ரகர் ரிட்டர்ன்ஸ் டு தி ஸ்விண்ட்லர்ஸ் a second time with a story about a rich young widow who would like her fortune told. He hopes that Subtle will assist with a match between the tobacconist and the widow. So Drugger வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஸ்விண்ட்லர்ஸ் கிட்ட வந்து அதாவது ஃபேஸ் கிட்டயும் சப்டில் கிட்டயும் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு யங் விடோ டேம் பிளைன்ட் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து சிட்டியில் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கும் தனக்கும் என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா அந்த டேம் பிளைண்ட்டுக்கும் தனக்கும் வந்து இவங்க வந்து ஒரு நல்ல மேட்ச் மேக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. The smoking of tobacco in London began with the importation of the product from the New World. Since drugger was used to refer to someone who dealt in drugs or who functioned as a druggist, Johnson's use of the name may suggest that he viewed tobacco as a drug. லண்டன்ல வந்து டொபாக்கோ இப்போ ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதே மாதிரி ட்ரக்கரை வந்து ஒரு டொபாக்கனிஸ்டா ஒரு ட்ரக்கரா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பென் ஜான்சன் வந்து இந்த டொபாக்கோ வந்து ஒரு ட்ரக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் நம்ம பார்க்க போகிறது வந்து எபிக்கூர் மேமன். Mammon is a disreputable knight who is guilty of avarice and lechery. He is a great believer in alchemy. ஸோ இவர் வந்து ஒரு நைட்டாக இருந்திருக்காரு. இவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கமி மேலே வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருக்கிறாரு. He anticipates being able to transform all the base metals into his house into gold and precious metals. ஸோ இவருக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா தனக்கு வந்து இருக்கிற தான் வீட்டில் இருக்கிற எல்லா மெட்டலுமே வந்து கோல்டாகவும் விலை மதிக்க முடியாத கற்களாகவும் மாறணும்னு ஆசை. He has grandiose plans to be wealthy and to acquire all the lead, tin and copper available which he will then turn into gold. ஸோ இந்த எபிக்கூர் மேன் வந்து ரொம்ப பேராசக்காரர். ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த உலகத்திலேயே நான் தான் கோடீஸ்வரனாக இருக்கணும், அதே மாதிரி இந்த லீட் மெட்டல் டின் காப்பர் எல்லாத்தையுமே எனக்கு கிடைக்கணும், அது எல்லாத்தையுமே கோல்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. He also thinks he can turn old young man, cure all disease and eliminate the plague. ஸோ இவர் வந்து என்ன நினைக்கிறார், இந்த ஃபிலாசபர் ஸ்டோன் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் வந்து ஓல்டு மேனை வந்து யங்காக மாற்றிடுவேன், எல்லாரோட டிசீஸையும் க்யூர் பண்ணிடுவேன், அதே மாதிரி இந்த கொள்ளை வியாதி பிளேக் இருக்கு இல்லையா அதுவும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. Mammon even pays more money for the extra promises the stone offers. ஸோ எபிக்கர் மேமன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபிலோசபர் ஸ்டோனுக்காக அவர் பேசியிருந்த பணத்தை விட அதிகமாகவே கொடுக்குறாரு. He expects to have many wives and mistresses, silk clothing and wonderful perfumes. ஸோ அவரோட வாழ்க்கையில் அவருக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து நிறைய மனைவிகள் தனக்கு வந்து வேணும், அதே மாதிரி நிறைய பொண்டாட்டிகள் வேணும், சில்க் கிளாத்திங் தான் தனக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கணும், அதே மாதிரி இந்த வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் பர்ஃப்யூம் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆஃப்டர் மேமன் கேச்சஸ் a glimpse of doll, he is enamored and wants to marry her. ஸோ இந்த எபிக்கூர் மேமன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டால் காமனை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு லஸ்ட் மாதிரி வருது, அவங்க மேலே ஆசைப்படுறாரு. ஸோ அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாரு. As is true for so many of the swindlers victims, Mammon is foolish and greedy and an unsympathetic victim of his own avarice. ஸோ இந்த எபிக்கூர் மேமனை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா அவர் வந்து ஒரு ஃபூலிஷ் பர்சன், ஆனால் பேராசைக்காரர், ரொம்ப க்ரீடியாக இருக்கிறாரு, அதே மாதிரி அன்சிம்பாத்தட்டிக் விக்டம். ஸோ இவரோட ஆசைகள் கம்பேர் பண்ணும்போது இவர் ஏமாந்தது நினைச்சு யாருக்குமே வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்ல தோணல. The explosion of the alchemist furnace wipes out Mammon's investment in the scheme. Mammon's origination is a Greek word for riches. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஃபேஸும் சப்டிலும் வந்து சார் எபிக்கூர் மேமன் கிட்ட இருந்து நிறைய மெட்டல்ஸ் எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டால் காமனோட நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகுனீங்க இல்லையா, ஸோ அதனால வந்து இந்த இடத்தோட புனிதம் வந்து கெட்டு போயிடுச்சு, அதனால லெபார்டரி வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுச்சு, எல்லாமே வெடிச்சு சதுரிடுச்சு, அதனால நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எபிக்கூர் மேமன் வந்து ஏமாத்துவாங்க. அவரோட நேமுக்கு அர்த்தம் வந்து சொல்லியிருக்காங்க. எபிக்கூர் மேமனோட
நேமோட அர்த்தம் கிரீக்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் ஃபார் riches. In Middle English, Mammon is thought to be the name of the devil who covers riches. Its use in Johnson's play describes the nature of the character. ஸோ வந்து பேராசை கொண்டு வரும் இல்லையா, பிசாசு அந்த எண்ணங்கள் பணம் பணம் அந்த மைண்ட்ல கொண்டு வரும் இல்லையா, அதே தான் பென் ஜான்சன் வந்து தன்னோட பிளே ஆல்கமிஸ்ட்ல வந்து இந்த எபிகூர் மேமனை வந்து எபிகூர் மேமனோட கேரக்டர் வந்து பணாசை பிடிச்சவர் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. Ananias is one of the holy brethren of Amsterdam. He is a Puritan who seeks out the swindler so that he might secure possession of the philosopher's stone. ஸோ இந்த அனனியாஸ் வந்து யார் அப்படின்னா அந்த ஆம்ஸ்டர்டம் சர்ச்சில் ஒரு மெம்பராக இருக்கிறாரு. அதே மாதிரி இவர் வந்து என்னன்னா ஃபிலாசபர் ஸ்டோன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்டில் கிட்டையும் ஃபேஸ் கிட்டையும் பேசுறாரு. He hopes to increase his influence through possessing the stone. But when Ananias tells the alchemist that the brethren will not invest any more money in the stone, Subtle drives the Puritan from the house. ஸோ இவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தனக்கு மட்டும் ஃபிலாசபர் ஸ்டோன் கையில் கிடச்சிச்சுன்னா நமக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும், அந்த ஸ்டோன் மட்டும் எனக்கு கையில் கிடச்சிச்சுன்னா நான் வந்து வேற லெவலில் போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போது சப்டிலும் ஃபேஸும் வந்து நிறைய காசு அவரை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு மேலே எந்த காசும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. Later he returns with another elder, Tribulation Wholesome, and he promised to pay more money. He is zealous and quarrelsome, an idealist who rejects Christmas as too Catholic, but who decides that counterfeiting is not really a crime if it benefits his congregation. ஸோ அடுத்தது அனனியாஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா சப்டிலும் ஃபேஸும் அவரை அனுப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் தான் கூட வந்து அந்த சர்ச்சில் ஒரு எல்டர் மெம்பரை கூட்டிகிட்டு வர்றாரு. அவரோட நேம் வந்து ட்ரைபுலேஷன் ஹோல்சம். ஸோ அவர் வந்து காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ இந்த அனனியாஸோட கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து எப்படியாவது அந்த ஃபிலாசபி ஸ்டோனை அடைஞ்சிடணும், அதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காரு. இந்த பைபிள் அனனியாஸ் இஸ் அ மேன் ஹூ வாஸ் ஸ்ட்ரக் டெட் பை லையிங். ஸோ பென் ஜான்சன் வந்து பைபிள் இருக்கு இல்லையா, வேதாகமத்தில் வந்து அனனியாஸோட கேரக்டர் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அனனியாஸ் அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா பொய் சொல்லிடுவார். ஸோ அதனால அவர் வந்து கீழே விழுந்து சுருண்டு செத்துடுவார். ஸோ இதை வந்து நம்ம ஆல்கமிஸ்டோட பிளேயில் இருக்கிற அனனியாஸோட கேரக்டரும் பண ஆசை பிடிக்கிறது, அதே மாதிரி அவர் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்து இந்த ஃபிலாசபர் ஸ்டோன் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேராசைப்படுறாரு இல்லையா. ஸோ இந்த அனனியாஸ் பைபிளில் கொடுத்துருக்க அனனியாஸையும் பென் ஜான்சன் அனனியாஸையும் ரெண்டு பேருமே பணத்துக்காக போய் சொல்கிறவங்க அந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேரக்டர் வந்து டேப்பர். Daper is a lawyer's clerk who gambles and who hopes to learn how to win at games of chance. So the Daper வந்து சப்டிலையும் ஃபேஸையும் எதுக்காக தேடி வர்றாரு அப்படின்னா அவர் வந்து நிறைய கேம்பிளிங் பண்ணுவார். அவர் வந்து ஒரு லாயர் கிட்ட கிளர்க்காக இருக்காரு. ஸோ அவர் வந்து கேம்பிளிங் பண்ணும்போது எப்படி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. Jeremy met Daper at the dagger and the young law clerk comes to the house seeking assistance and a means to win at racing and gambling. ஸோ ஜெர்மி பட்லரும் டேப்பரை மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மூலமாக டேப்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெர்மியை தேடி அவங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அவங்ககிட்ட அசிஸ்டன்ஸ் கேட்குறாரு, எனக்கு வந்து கைடன்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி நான் வந்து ரேஸ்லேயும் கேம்பிளிங்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு எப்படி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Daper pays Subtle and is told that a rare star was aligned at his birth, a good fairy who will help him win. ஸோ வந்து டேப்பர் வந்து சப்டிலுக்கு நிறைய பணம் கொடுக்குறாரு. ஸோ சப்டில் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து தெரியுது, நீங்கள் பறக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தேவதையை நீங்கள் பார்ப்பீங்க, அவங்க வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்டில் வந்து டேப்பரை ஏமாத்துறாரு. When Daper returns prepared to meet his fairy, he striped, his mouth is stuffed with gingerbread, and he is locked in an outhouse as a mere important customer arrives at the house. ஸோ டேப்பரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபேரி குவீனை மீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட வாயில் வந்து ஜிஞ்சர் பிரெட் வந்து வச்சிடுறாங்க. ஸோ அவரை வந்து ஒரு நம்ம வீடு இருக்கும்ல, வீட்டிலேருந்து அவுட் ஹவுஸ் இருக்கும்ல, வீட்டுக்கு வெளியில் அங்கே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. The word Daper was identified with young men who present themselves as neat, trim and smart in appearance, but was also often associated with littleness or pettiness. ஸோ டேப்பரோட நேம் வந்து எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ஒரு யங் மேன் வந்து எப்படி இருப்பாங்க, ரொம்ப நீட்டா ட்ரிம்மா ஸ்மார்ட்டா பார்க்க அழகா இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நிறைய நேரங்கள்ல டேப்பரை பார்க்கும்போது அவர் ஏமாறதை பார்க்கும்போது ரொம்ப பிட்டியா இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் சில்லி அந்த மாதிரி நம்புறாரே, இந்த சப்டலையும் ஃபேஸையும் அந்த மாதிரி இருக்கும் அவரோட கேரக்டர். அடுத்தது ஃபேஸ். ஸோ ஃபேஸ் வந்து ஜெர்மி பட்லர் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து கேஸ்ட்ரல். Castrel, brother to Dame Plaint, has recently inherited money and he wants to learn to be quarrelsome so that he might be a gentleman and a gallant. ஸோ இந்த கேஸ்ட்ரல் வந்து டேம் பிளைண்டோட பிரதராக இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ரீசெண்டாக நிறைய மணி வந்து அவருக்கு கிடைச்சி ஒரு ரிச் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்து வாழ்க்கையில் என்ன ஆசைப்படுறாருன்னா, எப்படி சண்டை போடுறத அவர் கற்றுக்கிட்டா அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல ஜென்டில்மேனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வீரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ வால் சண்டை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வராரு. He is referred to as the angry boy. He is given a lesson in quarreling by Subtle. At the play's conclusion, Castrel is very impressed with Lovett's ability to quarrel and so consents to his sister's marriage to Lovett. ஸோ வந்து சப்டில் வந்து நம்ம கேஸ்ட்ரலுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி குவாரல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையோட முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ்ட்ரலுக்கு வந்து லவ்விட் மேலே ரொம்ப ஒரு இம்ப்ரெஷன் வந்துருது, நல்ல இம்ப்ரெஷன் வருது. எதுக்காக அப்படின்னா, லவ்விட் வந்து குவாரல் பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது இவர் வந்து என்னோட சிஸ்டர் டேம் பிளாண்டுக்கு ஒரு பெஸ்ட் பர்சனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. According to the Oxford English Dictionary, the word castrel is thought to be derivative of kestrel, a type of small hawk that is most noted for its ability to hold itself in the same place in the air with its head turned in the wind. ஸோ இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு சின்ன ஹாக் வந்து அப்படியே மூவ் ஆகாமல், எந்த இடத்துல தலை இருக்குதோ அதே இடத்துல மூவாமலே ஹோல்டாக இருக்கிறத வந்து கேஸ்ட்ரலோட நேமோட வந்து கெஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் ஹாக்கோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து லவ்விட். Lovett is master of the house because of the plague that has hit London in 1610. He has left town and taken refuge in the country. ஸோ பிளேக் வந்ததுனால லண்டன்ல தன்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு அவர் வெளியில போயிடுறாரு. He returns home earlier than expected and interrupts the swindle that his butler Jeremy has undertaken. ஸோ அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு இந்த மாதிரி என்னென்ன திருத்தங்கள் ஜெர்மி பட்லர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வர வேண்டிய டைமுக்கு முன்னாடி வந்து வந்துடுறாரு. He decides to forgive his butler in exchange for his assistance in marrying a rich widow who will make him feel 7 years young. தனக்கு வந்து தன்னோட பட்லர் என்னென்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாரு. ஏன்னா தன்னோட பட்லர் வந்து தனக்கு டேம் பிளைண்டை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதனால Lovett's departure from London permits the knavery to begin. His return brings the trickery to a close. ஸோ லவ்விட் அந்த பிளேல வந்து ஆரம்பத்தில் வீட்டிலேருந்து கிளம்புறது வரைக்கும், அவருக்கு ரிட்டர்ன் வர வரைக்கும் இது வந்து ஒரே மாதிரி ஸ்டோரியை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. ஆரம்பம் லவ்விட் வெளியில போறாரு, முடிவு லவ்விட் வந்து உள்ள வராரு. He forgives his butler for allowing his master house to be used in the deceptions, hence the love origin of Lovett's name. ஸோ வந்து தனக்கு துரோகம் பண்ண தன்னோட பட்லரை ஜெர்மி வந்து அவர் மன்னிச்சிடுறாரு. அவரோட பேருக்கு ஏத்தாப்புல அவர் லவ்விட் இல்லையா, ஸோ அதே மாதிரி தன்னோட நேம்ல இருக்கிற அன்பு மாதிரியே தன்னோட பட்லர்கிட்டே அவர் வந்து லாஸ்ட்ல அன்பு செலுத்துறாரு. லங்ஸ். ஸோ இதுதான் ஜெர்மி பட்லர் தான். நெக்ஸ்ட் வந்து விடோ டேம் பிளைண்ட். ஸோ டேம் பிளைண்ட் இஸ் a soft and buxom widow who just happens to be rich and whom Druggard seeks to marry. Surly also wishes to marry her, but in the end Dame Plaint Lovett. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிளான கேரக்டர். ஃபர்ஸ்ட் நம்ம சின்னதாக பார்த்தோம், இப்போ பெருசாக பார்க்குறோம். சர்லியும் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க டேம் பிளைண்ட்டை, ட்ரக்கரும் வந்து மேரேஜ் பண்ண நினைக்கிறாரு. பட் லாஸ்ட்டாக வந்து அவங்க லவ்விட்ட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. Although she is engaged to Drugger, she is willing to marry another man. Hence the meaning of her name Plaint means flexible. ஸோ ட்ரக்கருக்கு தனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிருந்தாலும் அவங்க யாரை மேரேஜ் பண்ண தயாராக இருக்காங்க. ஸோ அந்த பேருக்கு தகுந்தாப்புல அவங்க இருக்காங்க. டேம் பிளைண்ட் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள், எதுக்குனாலும் சரி விட்டு கொடுத்து போகிற மாதிரி.